ஓம் சாந்தி. சேவைக்காக தந்தை கொடுக்கும் கட்டளை என்ன? ஓம் சாந்தி. இன்று தந்தை இனிமையான ஆன்மீகமான பிராமண குழந்தைகளுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அதாவது தந்தையின் செய்தியை பல கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். செய்தி என்னவென்றால் 2 செய்திகள். ஒன்று, அதாவது நான் ஆத்மா, தன்னைத்தான் ஒவ்வொருவரும் ஆத்மா என்று புரிந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும். 2வது செய்தி, தனது கர்மேந்திரியங்களின் மூலமாக எண்ணம், சொல், செயலினால் எந்த ஒரு தீய கர்மங்களையும் செய்துவிடக் கூடாது. இந்த 2 செய்திதான் தந்தை அனைவருக்கும் கொடுக்க சொல்கின்றார். இறைவனை இறக்கும் தருவாயில், மேலும் துக்கம் தாழாத நிலை வரும்பொழுது இறைவனை நினைக்கின்றார்கள். ஆகையால் அதே போல இப்பொழுது நாமும் கூட இறைவனை நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இறைவனை நினைவு செய்தோம் என்றால் நமது பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றது. மேலும் இப்பொழுது தந்தை நமக்கு ராஜயோகத்தையும் கூட கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் நாம் விகாரங்களின் மீது வெற்றி அடைகின்றோம். உதாரணத்துக்காக, நான் கோபப்பட இருக்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். கோபம் விகாரம் என்று தந்தை சொல்லி புரிய வைத்திருக்கின்றார். அதற்காக நாம் கோபப்படக்கூடாது என்று நம் புத்தியில் வருகின்றது. ஆகையால் நம் மனதை அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தி மனதின் மூலமாக பேச்சில் கொண்டு வராமல், ஏனென்றால் மனதில் எழும் எண்ணங்கள் தான் பேச்சில் வந்து விடுகின்றது. பேச்சு செயலாக மாறிவிடுகின்றது. ஆகையால் பேச்சிலும் செயலிலும் நமது விகாரங்களை காண்பிக்க கூடாது. ஆகையினால் நாம் மனதை இந்த புத்தியின் ஞானம் மூலமாக நாம் அதை கட்டுப்படுத்தி ஆளுமை செய்ய வேண்டும். அப்படி மனம் கட்டுக்குள் வந்து விட்டதென்றால் கர்ம இந்திரியங்களும் கூட புத்தியின் வழி செல்கின்றது. மனதை அடக்கி விடுகின்ற காரணத்தினால் கர்ம இந்திரியங்களும் கூட தனது கட்டுப்பாட்டிலும் தனது ராஜ்யத்திலும் வந்து விடுகின்றது. ஆகையால் நாம் கர்மங்களிலும் கூட கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு தீய கர்மமும் செய்ய மாட்டோம். ஏனென்றால் விகாரத்தினால் செய்யும் அனைத்து செயல்களும் விகர்மங்களே ஆகும், தீய செயல்களே ஆகும். ஆகையால் தந்தை சொல்கின்றார், இப்போது நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். அதற்காக தந்தையின் நினைவுடன் கூடிய செயல்கள் செய்ய வேண்டும். அப்படி தந்தையுடன் நினைவு செய்து கொண்டே செயல்கள் செய்தோம் என்றால் அது அக்கர்மமாக ஆகிவிடுகின்றது. அக்கர்மமோ சத்யுகத்தில் இருக்கும். மேலும் இப்பொழுது கூட தந்தை நினைவு மூலமாக நான் ஆத்மா என்று புரிந்து கர்மங்களை செய்தோம் என்றால் அது அக்கர்மமாக மாறிவிடுகின்றது. விக்கர்மத்திலிருந்து நாம் அக்கர்மமாக ஆகிவிட வேண்டும். மேலும் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். அதற்காக நாம் நமது கர்மங்கள், பேச்சு மற்றும் எண்ணங்களை சோதனை செய்ய வேண்டும். இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசனை செய்த பிறகுதான் அதை செய்ய வேண்டும். இதற்காக அடிக்கு அடி நாம் தந்தையை ஆலோசனை கேட்க வேண்டும். இது செய்யலாமா வேண்டாமா என்று அடிக்கடி ஸ்ரீமத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஸ்ரீமத்தின்படி நடந்து புண்ணிய ஆத்மாவாக நாம் மாற வேண்டும். அப்படி யாரோ ஒருவர் வேலை பார்க்கிறார் என்றால், அதாவது போலீஸாக வேலை பார்க்கிறார் என்றால் அவருக்கு கூட சொல்லப்படுகிறது, குற்றவாளியை மிகவும் அன்புடன் கூறி அவருக்கு புரிய வையுங்கள் என்று. அவர் உண்மையை சொல்லவில்லை என்றால் பிறகு
அவரை அடிக்கலாம். ஆனால் முதலில் நீங்கள் அவருக்கு அன்புடன் யோக நிலையிலிருந்து புரிய வைக்க வேண்டும். இந்த அன்பின் சக்தியானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த அன்பின் சக்தியுடன் கூடவே யோக பலத்தினால் நீங்கள் அவருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் அவர் புரிந்து கொள்வார் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் எப்படி தந்தை அன்பின் கடலாக இருக்கின்றாரோ, அன்பின் சக்தி அவருக்கு நிறைய இருக்கும் காரணத்தினால் அன்பின் ஆஸ்தியை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம் குழந்தைகளுக்கு. ஆகையால் அதே போல தந்தையை போல அன்பின் கடலாக, மாஸ்டர் அன்பின் கடலாக இருந்து அன்பின் சக்தியை பிரயோகம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் நாம் அன்பின் சக்தியின் மூலமாக புரிய வைக்க வேண்டும். மேலும் யோக பலத்தினாலும் கூட புரிய வைத்தோம் என்றால் உடனே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். இப்படி நாம் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் முதலில் கொடுத்து பிறகு புரிய வைக்க வேண்டும். இப்படி சேவையை செய்தோம் என்றால் தந்தையின்க்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஓம் சாந்தி.